ஜவஹர்லால் நேரு அவர்களை இந்தியாவோட நல்ல பிரதமராக தான் நமக்கு தெரியும். ஆனால் அவரோட பர்சனல் லைஃப்பில் ஒரு சம்பவம் இருக்குது. அப்போ காங்கிரஸுக்கு எதிராக இருந்த இந்து மகாசபை நேருவோட சந்திக்கணும் அப்படின்னு விரும்புது. ஆனால் நேரு அவங்கள அலட்சியமாக நடத்துகிறாரு. நேருவுக்கு பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் பலவீனம். இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க 28 வயசான சாத்வி ஷரத்தா மாதா அப்படின்றவங்கள நேரு சந்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. உடனே நேரு ஒத்துக்கிறாரு. ஆனால் இந்த மீட்டிங் 15 நிமிஷம் தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. நேரு 3 மணி நேரமாக நீட்டிக்கிறாரு. அடுத்தடுத்து இவங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்குது, சந்திச்சுட்டே இருக்காங்க. இதனால் இவங்களுக்கு உறவு ஏற்படுது. ஒரு நாள் சிரத்தா மாதா அவங்களோட குழந்தையோட நேருவோட வீட்டு வாசலில் நின்றுடுறாங்க. இதனால் நேருவுக்கு ரொம்ப கோபமாயிடுது. கோபமாகி இந்த குழந்தைக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை, நீ இங்கிருந்து போ அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. சரி, வழியே இல்லாமல் இவங்களும் அந்த குழந்தைய ஒரு காப்பகத்தில் சேர்த்துடுறாங்க. இது நேருவோட வாழ்க்கையோட கருப்பு பக்கம்.